தற்போது பாமகவிடம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்து இல்லை. கட்சிக்கு நிரந்தர சின்னமும் கிடையாது. இருப்பினும் சமரசம் ஏற்படாமல் சிக்கல் தொடர்ந்தால் ராமதாஸ், அன்புமணி இருவரும் தனித்தனி பெயர்களில் 2026 தேர்தலை சந்திக்கும் நிலை உருவாகும். மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு சரத்பவாரும் அவரின் அண்ணன் மகன் அஜித் பவாரும் உரிமை கோரினர். அப்போது அஜித் பவாருக்கு என்சிபி கட்சியையும் சரத்பவாருக்கு என்சிபி எஸ்பி என்ற புதிய பெயரையும் தேர்தல் ஆணையம் வழங்கியது. சரத்பவாருக்கு என்சிபி எஸ்பி என்ற புதிய பெயரையும் தேர்தல் ஆணையம் கொடுத்தது. பீகாரில் ராம் விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு பிறகு அவரது மகன் சிராக் பாஸ்வானுக்கும் சகோதரர் பசுபதி குமார் பராசுக்கும் இடையே மோதல் வெடித்தது. அப்போது லோக் ஜனசக்தி கட்சி முடக்கப்பட்டு சிராக்குக்கு லோக் ஜனசக்தி ராம் விலாஸ் என்ற பெயரும் பராசுக்கு ராஷ்டிரிய ஜோக் ஜனசக்தி என்ற பெயரையும் தேர்தல் ஆணையம் வழங்கியது. அதுபோல பாமகவும் தேர்தல் ஆணையத்தின் கதவுகளை தட்டினால் ஒருவேளை பாமக முடக்கப்படலாம் அல்லது இருவருக்கும் தனித்தனி பெயர்கள் அளிக்கப்படலாம். தனித்தனி பெயர்கள், தனித்தனி சின்னங்களுடன் இருவரும் மோதும் நிலையும் உருவாகும்.